7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினார். பண்டை தமிழர்கள் வீட்டிற்கு வந்த விருந்தினர் திரும்பிச் செல்லும்போது அவர்களை பிரிய மனமின்றி வருந்தினர். மேலும் வழியனுப்பும் பொழுது அவர்கள் செல்லவிருக்கிற 4 குதிரைகள் பூட்டப்பட்ட தேர் வரை 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினார். காலின் 7 அடி பின் சென்று பொருநராற்றுப்படையில் இடம்பெற்றிருக்கு. வாழை இலையில் விருந்து. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது நம் மரபாக கருதப்படுகிறது. நம் மக்கள் வாழை இலையின் மருத்துவ பயன்களை அன்றே அறிந்திருந்தனர். தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்திருந்தனர். உண்பவரின் இடப்பக்கம் வாழை இலையின் குறுகலான பகுதியும் வலப்பக்கம் இலையின் விரிந்த பகுதியும் வர வேண்டும். ஏனென்றால் வலது கையால் உணவு உண்ணும் பழக்கம் உடையவர்கள் நாம். இலையில் இடது ஓரத்தில் உப்பு, ஊறுகாய், இனிப்பு முதலான அளவில் சிறிய உணவு வகைகளையும், வலது ஓரத்தில் காய்கறி, கீரை, கூட்டு முதலான அளவில் பெரிய உணவு வகைகளையும், நடுவில் சோறும் வைத்து எடுத்துண்ண வசதியாக பரிமாறுவார்கள். உண்பவர் மனமறிந்து அவர்கள் விரும்பி சாப்பிடும் உணவு வகைகளை பரிவுடன் பரிமாறுவர். அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ் சங்கம் வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகின்றது. தமிழர்களின் பாரம்பரிய உணவு வகைகளை கொண்டு வாழை இலையில் விருந்து வைக்கின்றனர். முருங்கைக்காய் சாம்பார், மோர் குழம்பு, வேப்பம்பூ ரசம், வெண்டைக்காய் கூட்டு, திணை பாயசம், அப்பளம் என சுவையாக தமிழர் விருந்து கொடுக்கின்றனர். அங்கு வாழும் தமிழர்கள் பலரும் இந்த விருந்தில் பங்கேற்று சிறப்பிக்கின்றனர். தொடர்ந்து பல பண்பாட்டு நிகழ்வுகளையும் நிகழ்த்தி வருகின்றனர். ஒப்புடன் முகம் மலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். முப்பழமுடு பாலன்னம் முகம் கடுத்து இடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும்பசி ஆகும் தானே. விவேக சிந்தாமணியோட இந்த அடிகள் இடம்பெற்றிருக்கு. இதோட மீனிங் என்னன்னா, நல்ல ஒரு நன்முகத்தோட ஒரு சிரிச்ச முகத்தோட வரவேற்று நல்லா உபசரித்து ஒரு உப்பில்லாத கூழ் கொடுத்தாலும் அது அமிர்தத்துக்கு விருந்தினருக்கு அமிர்தம் கொடுத்த அளவுக்கு சமமாகும். ஆனால் முப்பழங்கள் மாப்பழம், வாழை, முக்கனி கூட பால், அன்னம் இதெல்லாம் கொடுத்து ஒரு மோசமான ஒரு முகத்தோட, ஒரு கோபமான ஒரு முகத்தோட நம்ம கொடுத்தோன்னா அது அந்த பசி கூட சேர்ந்துக்கிடும். அந்த பசியை கூட அந்த இன்னொரு கடும்பசி ஆகும். அந்த பசி கூட இன்னொரு கடும்பசி சேர்கிற மாதிரி ஒரு உணர்வாயிரும் அப்படின்னு விவேக சிந்தாமணியில் இடம்பெற்றிருக்கு. காசி நகரத்தின் பெருமைகளை கூறுகிற நூல் காசி காண்டம். இந்நூல் துறவு, இல்லறம், பெண்களுக்குரிய பண்புகள், வாழ்வியல் நெறிகள், மறுவாழ்வில் அடையும் நன்மைகள் ஆகியவற்றை பாடுவதாக அமைந்துள்ளது. இல்லலுக்கும் கூறிய பகுதியில் உள்ள 17வது பாடல் பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது. முத்து குளிக்கும் கொற்கையின் அரசர் அதிவேர் ராமபாண்டியர். தமிழ் புலவராகவும் திகழ்ந்த இவர் இயற்றிய நூலே காசி காண்டம். இவரின் மற்றொரு நூலான வெற்றி வேர்க்கை என்றழைக்கப்படும் நருந்தொகை சிறந்த அறக்கருத்துக்களை எடுத்துரைக்கிறது. சீவளமாறன் என்ற பட்டப்பெயரும் இவருக்கு உண்டு. நைடதம், லிங்க புராணம், வாயு சம்ஹிதை, திருக்கருவ எந்தாதி, கூர்ம புராணம் ஆகியனவும் இவர் இயற்றிய நூல்கள். யாரு? அதிவீர ராம பாண்டியர். ஆற்றுப்படுத்தும் கூத்தன் வள்ளலை நாடி எதிர்வரும் கூத்தனை அழைத்து, யாம் இவ்விடத்தே சென்று இன்னவெல்லாம் பெற்று வருகின்றோம், நீயும் அந்த வள்ளலிடம் சென்று வளம் பெற்று வாழ்வாயாக என்று கூறுதல் ஆற்றுப்படை. 10 பாட்டு நூல்களில் ஒன்று மலைபடுகடாம். 583 அடிகளை கொண்ட இது கூத்தராற்றுப்படை எனவும் அழைக்கப்படுகிறது. மலையை யானையாக உருவகம் செய்து மலையில் எழும் பலவகை ஓசைகளை அதன் மதம் என்று விளக்குவதால் இதற்கு
மலைபடு கடாம் என கற்பனை நயம் வாய்ந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது. நன்னன் எனும் குறுநில மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டு இரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் பாடியது மலைபடு கடாம். கரிசல் இலக்கியம் கோவில்பட்டியை சுற்றிய வட்டார பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவம் கரிசல் இலக்கியம். காய்ந்தும் கிடைக்கிற பெய்தும் கிடைக்கிற மலையை சார்ந்து வாழ்கிற மானாவாரி மனிதர்களின் வாழ்க்கை சொல்லும் இலக்கியங்கள் இவை. கரிசல் மண்ணின் படைப்பாளி கு. அழகிரிசாமி கி. ராஜநாராயணனுக்கு முன் எழுத தொடங்கியவர். கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் கி. ராஜநாராயணன். அந்த கரிசல் இலக்கிய பரம்பரை இன்றளவும் தொடர்கிறது. ப. ஜெயப்பிரகாசம், பூமணி, வீரவேலுச்சாமி, சோ. தர்மன், வேல ராமமூர்த்தி இன்னும் பலரின் மூலமாக. வட்டார வழக்கு சொற்கள்: பாய்ச்சல் பாத்தி, பதனம் கவனமாக, நீத்து பாகம் மேல்கஞ்சி, கடிச்சு குடித்தல் வாய் வைத்து குடித்தல், மகுளி சோற்று கஞ்சி, வரத்துக்காரன் புதியவன், சடைத்து புளித்து சலிப்பு, அழுக்கம் அழுத்தம் அணுக்கம், தொலைவட்டையில் தொலைவில். கோபல்ல கிராமம் என்னும் புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதையே கோபல்லபுரத்து மக்கள். ஆசிரியர் தன் சொந்த ஊரான இடைசவல் மக்களின் வாழ்வியல் காட்சிகளுடன் கற்பனையையும் புகுத்தி இந்நூலினை படைத்துள்ளார். இதன் ஒரு பகுதியே இங்கு பாடமாக உள்ளது. இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்டது இந்நூல். இது 1991ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருதினை பெற்றது. கோபல்லபுரத்து மக்கள் கதையின் ஆசிரியர் கரிசல் எழுத்தாளர் கி. ராஜநாராயணன். 20க்கும் மேற்பட்ட நூல்களை படித்துள்ள இவரின் கதைகள் ஒரு கதை சொல்லியின் கதைப்போக்கில் அமைந்திருக்கும். இவரின் கதைகள் அனைத்தும் கி. ராஜநாராயணன் கதைகள் எனும் தலைப்பில் தொகுப்பாக வெளிவந்துள்ளன. இவர் கரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்றை உருவாக்கியுள்ளார். இவர் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனை கதைகள் கரிசல் இலக்கியம் என்று அழைக்கப்படுகின்றன. எழுத்துலகில் இவர் கி. ரா என்று குறிப்பிடப்படுகிறார். திருச்சி மாவட்டத்தின் உறையூரை பற்றின செய்தியை தான் பார்க்க போகிறோம். அகநானூரில் இடம்பெற்றிருக்கு. கரங்கு இசை விளவின் உரந்தை அப்படின்னு உறையூரை பற்றின செய்தி அகநானூரில் இடம்பெற்றிருக்கு. ஒன்றிற்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியும் கூற்றுநிலை பெயரெச்சங்களை இக்காலத்தில் பெருமளவில் பயன்படுத்துகிறோம். வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல முதலான பெயரெச்சங்களை செய்ய எனும் வாய்ப்பாட்டு வினையெச்சத்துடன் சேர்ப்பதன் மூலம் கூட்டுநிலை பெயரெச்சங்கள் உருவாகின்றன. எடுத்துக்காட்டு: கேட்க வேண்டிய பாடல், சொல்லத்தக்க செய்தி.